கேங்ஸ்டார். ஏன்னா நம்ம வந்து அதிகமாக சினிமாவில் தான் வந்து பார்ப்போம். கேங்ஸ்டாரு எவ்வளோ ஒரு கெத்தா மாசா வேறு லெவலில் வந்து இருப்பாங்க. நினச்சா காரு, நினச்சா வந்து என்ன வேணால் வந்து பண்ணிட்டு வருவாங்க. ஆனாங்க ஒரிஜினல் நம்ம இந்தியாவில் வந்து நிறைய கேங்ஸ்டார் வந்து கேங் வந்து இருக்குது. அதில் தாங்க டாப் 5 கேங்ஸ்டார் வந்து யாரான்னு சொல்லி லிஸ்ட்டெல்லாம் வந்து வச்சிருக்கிறேன். அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். மறந்துடாமல் உங்களுக்கெல்லாம் வந்து கேங்ஸ்டார் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. மொத்தங்க நம்ம நாட்டு இந்தியாவில் வந்து டாப் 5 கேங்ஸ்டார் வந்து ஒரு வெறித்தனம் வந்து இருக்கிறாங்க. அவங்களோட பேர் வந்து இன்னும் கூட வந்து எப்படின்னா பிராண்டாக வந்து இருக்கிறது. அவரை வச்சு தாங்க எப்படின்னா பல ரவுடிகள் எப்படின்னா வராங்க. ஏன்டா ஒரு ரவுடினா ஒரு பெருமைன்னு சொல்லி நீங்களே கேட்பீங்க. இந்த வீடியோங்க நான் வந்து நியூஸ் மட்டும் தான் போகிறேன். தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு யாருமே வந்து இந்த ரவுடிஸ் அதை நான் வந்து வேணாம், சரிங்களா? எப்போவுமே வந்து புத்தகம் தான் கையில் வந்து இருக்கணும், அருவா கற்று இருக்க வேணாம். இந்த வீடியோ நான் முழுக்க சொல்லிக்கிறேன். ஒரு செய்தியாக மட்டும் வந்து பாருங்கள், சரிங்களா? கேங்ஸ்டார் பற்றி நம்ம சினிமாவில் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கிறோம். கொலை, கொள்ளைகள் என ஏகப்பட்ட குற்ற சமூகங்களில் வந்து ஈடுபட்டு தலைமுறை வந்து வாழ்ந்து வருபவர்கள். இவர்களின் மேல் வந்து ஏராளமான குற்ற வழக்குகள் வந்து நிலுவை வந்து உள்ளது. குற்ற வழக்கில் இருந்து இவர்கள் எப்படி வந்து வெளியே வரும்னு சொல்லிட்டு பல பேர் எப்படின்னா கேட்பீங்க. வெளிநாட்டுகள் வந்து தப்பி செல்வதும் எப்போ வழக்கமான விஷயம். இங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டுங்க வெளிநாட்டில் போய் எப்போ பதிங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த வகையில் இந்தியாவில் உட்பட்ட டாப் 5 கேங்ஸ்டார் வந்து யாரான்னு சொல்லி லிஸ்ட் எப்போ நம்மள்கிட்ட வந்து இருக்குது. நம்பர் 1 இந்தியாவில் நம்பர் 1 தாதாவாக கேங்ஸ்டாராக வந்து இருப்பவர் தான். அவர் பேரு தாவூத் இப்ராஹிம். அவர் மேலே வந்து ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் வந்து இருக்கின்றது. மும்பையில் ஒரு நம்பர் 1 தாதா வந்து இருப்பவர் தான் தாவூத் இப்ராஹிம். இவரோடங்க கிட்டத்தட்ட சொத்து மதிப்பு வந்து எவ்வளோ வந்து வருதுன்னா $6 பில்லியன் என்று சொல்லப்படுகிறது. 1 பில்லியன்னா 100 கோடி வந்து வரும். அப்போ நாங்கள் 6 பில்லியன்னா வந்து எவ்வளோ வரும் நீங்களே வந்து கால்குலேட்டர் வந்து பண்ணி பாருங்க. நம்பர் 2 இந்தியாவில் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டார் வந்து ஒருவர் தான் அபு சலாம். அவருங்க வேலையை வந்து என்னென்னா இப்போ சினிமா நடிகரும் சரி சினிமா நடிகரும் சரி அவர்கிட்ட வந்து மிரட்டி பணம் பறிப்பது இவரோட ஒரு பிரதானம் வந்து ஒரு செயலாக வந்து வச்சிருக்காப்புல. பணம் பறிப்பு மட்டுமெல்லாம் இல்லாமல் கொள்ளைன்னு சொல்லிட்டு சம்பவங்களில் வந்து ஈடுபட்டு எப்படின்னு வர்றாப்புல. இவர் மேலே வந்து ஏகப்பட்ட வழக்குகள் வந்து எப்படின்னா இருக்கிறது. ஆனால் இவர் மேலேங்க மெயின் விஷயம் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதிகமாக அந்த சினிமா நடிகர் சினிமா ஹீரோனி மேலே வந்து மிரட்டல் விட்டு பணத்தை எல்லாம் சம்பாதிக்கிறாப்புல. நம்பர் 3 இந்தியாவில் மற்றொரு மிகப்பெரிய கேங்ஸ்டார் இருக்கிறது தான் டைகர் மெமன். அவர் வந்து 1993 தான் மும்பையில் நடந்த குண்டுவெடிப்பில் மூளையாக வந்து செயல்பட்டு அப்படின்னு வர்றாப்புல. மும்பையில் 1993 நடந்த குண்டுவெடிப்பில் இவருக்கு தான் முழுக்க எப்படின்னா பங்கு இருக்குன்னு சொல்றாரு. பல வழக்குகளில் வந்து தேடப்பட்ட உள்ள இந்த வழக்கை வந்து அடிப்படையாக கொண்டு 2024 தான் எப்படின்னா இவரோட லைஃப் ஸ்டைலை பற்றி ஒரு படம் எப்படின்னா வந்திருக்குது. இப்போ நம்ம சைடு வந்து சரி இந்தியா முழுக்க சரி ஒரு ரவுடிகளை வந்து வாழ்க்கை எப்படின்னா டேரக்டெல்லாம் வந்து பண்ணி படம் எல்லாம் எடுப்பாங்க. அது மாதிரி தாங்க இவருக்கு டைகர் மேமன் அவருக்கு வந்து 2004 தான் எப்படின்னா ஒரு திரைப்படம் வந்து வெளியே வந்து இருக்கிறது. நம்பர் 4 4 இடத்துல வந்து யார் வந்து இருக்கிறாருன்னா இந்தியாவின் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டார் லிஸ்ட்டில் தோட்டா ராஜன் இடம் பிடித்து உள்ளன 4 இடத்துல. போதை மற்றும் பொருள் கடத்தல் வேறங்க நிறைய தப்புக்கள் எப்போ வந்து பண்ணுறாப்புல. ஆனால் இவர் வந்து மெயின் விஷயம் வந்து என்ன வந்து பண்ணுறாருன்னா போதைப் பொருள் வந்து கடத்தல் விஷயம் வேற 17 கொலை வழக்கு உட்பட்ட ஏகப்பட்ட குற்ற வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் வந்து இருக்கிறாப்புல. இவரின் குற்ற சமூகங்களை வந்து மையப்படுத்தி 2002 தான் ஒரு பாலிவுட்ல வந்து படம் எப்படின்னா வெளியே வந்து உள்ளது. இவரோடங்க தப்பு பண்ண விஷயங்கள்லாம் வந்து எப்படின்னா ஒரு டேரக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இவரோட லைஃப் ஸ்டோரியை வந்து 2002 வந்து ஒரு படமா வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. நம்பர் 5 இந்தியாவில் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டார் லிஸ்ட்ல 5வது இடத்துல வந்து யார் வந்து இருக்கிறாருன்னா படராஜன் வந்து இருக்கிறாப்புல. இவர் மும்பையில் முக்கிய ஒரு குற்றவாளியாக வந்து வந்து வள வந்தவர் படராஜன் என்பவர். நம்பர் 1 தாதா வந்து இருந்தவர் தான் தாவூத் இப்ராஹிம். அவரும் சரி இந்த படராஜனும் சரி 2 பேரும் எப்படின்னா தோஸ்து ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம். இவரின் வாழ்க்கை கதையும் வந்து மலையாளத்தில் அபிமன்யு என்ற படத்தில் வந்து பேரில் வந்து வெளியே வந்து உள்ளது. இவரோடங்க வாழ்க்கை மையத்தை வந்து மலையாளத்தில் வந்து ஒரு படம் வந்து எப்படி ரிலீஸ் ஆகி உள்ளது. அந்த படத்தோட பேர் வந்து என்னன்னா அபிமன்யு. அவரோட படம் தான் எப்படின்னா லைஃப்ல ஸ்டோரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அந்த படத்தில் வந்து எப்படின்னா உள்ளது. மறந்துடாம நம்ம இந்தியாவில் நிறைய கேங்ஸ்டார் வந்து இருக்கிறாங்க. அதில் தாங்க மொத்தம் டாப் 5 கேங்ஸ்டார் பற்றி எப்படின்னா முழுக்க போட்டுட்டேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எடுத்து கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க.